சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனத்தின் உரை இரு பிரிவினர் இடையே மோதலை தூண்டும் வகையில் இருந்ததாக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இதை ரத்து செய்ய ஆதீனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. காவல்துறையின் விசாரணைக்கு ஆதீனம் ஒத்துழைக்கவில்லை என கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முகிலன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நீதிபதி விசாரணைக்கு தடையில்லை என்றும் இடைக்கால தடை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க மட்டுமே பொருந்தும் என்றும் விளக்கமளித்தார். விசாரணைக்கு முன்பாக ஒரு நாள் முன் ஆதீனத்திற்கு தகவல் அளிக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். விசாரணைக்கு ஆதீனம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வழக்கின் அடுத்த விசாரணையை 2 வாரங்களுக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனத்தின் உரை இரு பிரிவினர் இடையே மோதலை தூண்டும் வகையில் இருந்ததாக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இதை ரத்து செய்ய ஆதீனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. காவல்துறையின் விசாரணைக்கு ஆதீனம் ஒத்துழைக்கவில்லை என கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முகிலன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நீதிபதி விசாரணைக்கு தடையில்லை என்றும் இடைக்கால தடை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க மட்டுமே பொருந்தும் என்றும் விளக்கமளித்தார். விசாரணைக்கு முன்பாக ஒரு நாள் முன் ஆதீனத்திற்கு தகவல் அளிக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். விசாரணைக்கு ஆதீனம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வழக்கின் அடுத்த விசாரணையை 2 வாரங்களுக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார்.